தயவு அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. மனிதன் யார்? மனிதன் யார்? இதற்கான விடை அருட்பெரும் ஜோதி அகவலில் வள்ளல் பெருமான் அருளியுள்ளார். இயற்கை உண்மையதாய் இயற்கை இன்பமுமாம் அயற்பிலா சிற்றவை அருட்பெரும் ஜோதி. அதாவது உண்மை, விளக்கம், இன்பம், அதாவது அன்பு, அருள், ஆனந்தம், அதாவது சத்து, சித்து, ஆனந்தம், சி வா இம், சுருக்கமாக சிவம். சிற்றவை என்பது என்ன? சித்து எனும் அறிவாகிய ஆன்மாவே கடவுள் உண்மை பூரணமாக வெளிப்பட்டு அவரே இங்கு வந்து அனுபவ வாழ்வில் விளங்கும் இடமாக சபையாக உள்ளது. இங்குதான் அகண்ட வெளிநிறை பரமாகாச சொருபியாகிய தகராகாச கடவுளின் உண்மை மூவியல், அதாவது முப்பகுதி கொண்டதாய் விளங்குகின்றதாம். அதாவது சிற்றவை என்பதே இயற்கை உண்மையாம், அன்பு இருப்பு நிறைவானதும், இயற்கை விளக்கமாம், அருள் உணர்வும், ஐஞ்சக்தி ஐந்தொழில் அருள் திருநடனச் செயலும், ஒரு க்ஷணமும் தடைபடாது ஓய்வொழிவு இல்லாது, அதைத்தான் அயற்பிலாது என்கின்றார் வள்ளல் பெருமான். ஓய்விலாது அகில கோடி அனந்த அண்ட பிண்ட பண்ட பொருள்களையும் அணுக்களையும் விளக்குவதாயும், அதனால் இயற்கை இன்பம் எனும் ஆனந்தம் எக்காலத்திலும் தடைபடாது அனுபவப்படுவதாயும் உள்ள இடமே ஆன்ம சிற்றவை ஆகிய நீ ஆக நான் என்பது புறத்தில் கண்ணுக்கு தோற்றமாகிக் கொண்டிருக்கும் முன்னிலைபடு ஜடமான பொருளாகிய புன்புலால் உடல் உருவினன் அல்லன். மனிதன் யார் என்ற கேள்விக்கு விடை இயற்கையில் உள்நிலையிலிருந்து எக்காலத்திலும் ஒளிரும் சச்சிதானந்த அருள் அக வடிவினனே ஆவான். இதைத்தான் வள்ளல் பெருமான் அழிந்துபடும் அல்லல் பட்டு தொல்லையுலகில் அழிந்துபடும் மக்கள் சமுதாயம் ஓய்வு பெற, அழிவில்லாத வாழ்வு பெற, உண்மையை உணர்ந்து மேல்நிலையுற இந்த அகவல் வரிகளை நமக்கு அருளியுள்ளார். கருத்து உதவி தயாநிதி சுவாமி சரவணானந்தார்.